இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. பகவத்கீதையை எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்காக குரு அருளும் இறை அருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 3லிருந்து ஸ்லோகம் 42, 43. ஸ்லோகம் 42. இந்திரியாணி பராண்யாஹுஹு இந்திரியேப்யः பரம் மனः மனசஸ்து பரா புத்திः யோ புத்திः பரதஸ்து சஹ. அடுத்து ஸ்லோகம் 43. ஏவம் புத்திः பரம் புத்வா संस्तभ्यात्मानमात्मना जहि शत्रुं महाबाहो காமரூபம் துராசதம். இந்த 43வது ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயம் 3 கர்மயோகம் அப்படிங்கிற இந்த அத்தியாயம் முடிவு பெறுது. ஸ்லோகம் 42 அர்த்தம், இந்த ஸ்தூல உடலை விட புலன்கள் மேலானது, அந்த புலன்களை விட மனம் உயர்ந்தது, மனதிற்கு அப்பாற்பட்டது புத்தி, புத்தியிலும் மேம்பட்டது ஆன்மா. 43 அர்த்தம், இந்த ஜட புத்தியை விட ஆன்மா உயர்ந்தது என தெரிந்து கொண்டு உணர்வுகள், மனம் மற்றும் புத்தி கொண்ட இந்த தாழ்ந்த சுயத்தை ஆன்மாவின் வலிமையால் உயர்ந்த சுயத்தால் அடக்கி காமம் எனப்படும் இந்த ஆசை என்கிற வல்லமை மிக்க இந்த எதிரியை ஒழித்துவிடு என்கிறார் பகவான். இந்த 42வது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நாம் வேற லெவலுக்கு போயிடுவோம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தை, நம்ம சத்தியத்தில் யாரு அப்படிங்கிற சூட்சுமத்தை எடுத்து சொல்கிறார். இப்போ நம்ம உடம்பு ரத்தமும் சதையுமா எலும்பும் தோலுமா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதை தொட்டு பார்க்கக்கூடிய உடம்ப ஸ்தூல சரீரம், கிராஸ் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்புல எந்த பாகம் பாதிக்கப்பட்டாலும், அதாவது கை கால் ஊனம் ஆனால் நாம் அது இல்லாமல் வாழ பழகிக்கிறோம், செயலிழந்து போகிறதில்ல. உதாரணத்துக்கு கை இல்லாதவங்க சாப்பிட்றாங்க, வேலை செய்கிறாங்க, கால் இல்லாதவங்க நகர்றாங்க இல்லைங்களா? அடுத்து நம்ம புலன்களால் தான் நம்ம எல்லா காரியங்களையும் செய்கிறோம். அதாவது கண்களால் பார்க்குறோம், காதுகளால் கேட்குறோம், மூக்கால் சுவாசிக்கிறோம், வாசனை நுகர்றோம், நாக்கால் ருச்சிக்கிறோம், தொடு உணர்வால் எல்லாத்தையும் உணர்றோம். சரியா? ஆனால் இந்த புலன்களை நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் நம்மளோட புலன்கள் இந்த உடம்பை விட, ஸ்தூல சரீரத்தை விட நுட்பமானது, மேலானது, சிறந்தது. அதாவது the senses are subtler, superior than the body. இப்போ இந்த புலன்கள் சரிவர வேலை செய்யலைன்னா நமக்கு சிரமமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் மற்ற புலன்களை வச்சு எப்படியோ சமாளிச்சிருவோம். ஆனால் இந்த புலன்கள் நமக்கு எதையோ உணர்த்துது. அந்த உணர்வை நாம் மனசில் அனுபவிக்கிறோம். உதாரணத்துக்கு காணும் பொருட்களின் அழகு, உணவின் ருசி, சுகந்தத்தின் வாசனை, உடல் சுகம் அல்லது வலி, நாதத்தின் ஒலி, இப்படி நம்ம மனசில், மைண்டில் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். இப்போ இந்த மைண்டு வேலை செய்யலைன்னா, இல்லை பிரெயின் டெட்டாவோ இருந்தால் ரொம்பவே கஷ்டம் இல்லைங்களா? நம்மளால் எதையும் தெரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. நாம் உணர்ச்சி இல்லாத ஜடமாக இந்த உடல் இருந்தும் உபயோகம் இல்லாமல் கிடப்போம். சில சமயம் பைத்தியமாக கூட ஆயிடுவோம். அதனால் நம்மளோட மனசு, இந்த மைண்ட், இந்த புலன்களை விட நுட்பமானது, மேலானது, சிறந்தது. The mind
is subtler, superior than the senses. இப்போ இந்த மனசு நல்லா வேலை செஞ்சு நம்ம புத்தி வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? நம்ம எதை செஞ்சாலும் அது சரி வராமல் தப்பாக நடக்கும். நம்ம முடிவுகளும் டெசிஷன்ஸும் ராங்காக போயிடும். புத்தி இல்லையா, புத்தி வேலை செய்யலையா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அதனால நம்மளோட புத்தி, இன்டலெக்ட், இந்த மனசை விட, மைண்டை விட நுட்பமானது, மேலானது, சிறந்தது. The intellect is subtler, superior than the mind. சரி, இப்போ இந்த புத்திசாலி எல்லாருமே வெற்றிகரமாக இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு பாடியிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்மளை சரியான பாதையில் வழி நடத்துறது பல சமயங்களில் ஒரு இன்ஸ்டிங்க்ட், இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்கிற உள்ளுணர்வாக இருக்கும். அது எங்கேருந்து வருதுன்னா நம்ம இதயத்தில் இருந்து, நம்ம ஆத்ம சக்தியில் இருந்து தான் வருது. அதுபோக நாம் இந்த உயிர் வாழ முக்கியமான காரணம் என்னன்னா, நமக்குள்ள உயிராக இருந்து நமக்கு இயங்குகிற சக்தியை கொடுக்குற அந்த ஆத்மா தானே. அந்த உயிரே போயிடுச்சுன்னா இது வெறும் பணம்தான் இல்லைங்களா? அதனால தான் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னாங்க. இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிய வருது என்னன்னா, விளங்குறது என்னன்னா, நம்மளோட உடல், புலன்கள், மைண்ட், புத்தி, இன்டலெக்ட், இது எல்லாத்தையும் விட ரொம்ப நுட்பமானது, மேலானது, மிகச்சிறந்தது அந்த ஆத்மா தான் அப்படிங்கிறார் பகவான். The soul is subtlest and far superior than the புத்தி, intellect. இப்போ நம்ம இது தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டியது எல்லாம், நாம் இந்த உடம்புக்கு கொடுக்குறோமே அந்த ரொம்ப முக்கியத்துவம், ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லைங்களா? அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம சிந்தனையை, கவனத்தை நம்ம ஆன்மாவில் செலுத்தி இந்த இதயத்தில் இருக்கிற அந்த பகவானை தியானம் பண்ணோன்னா, இந்த ஆசை அப்படிங்கிற எதிரியை நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறார் பகவான். இதைத்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் 43வது ஸ்லோகத்தில் இந்த உயர்ந்த ஞானத்தைய ஒரு அம்பா ஏற்றி, அந்த அம்பில் ஏற்றி, கவனங்கிற வில்லில் ஏற்றி, அந்த ஆசைங்கிற எதிரியை வெற்றிக்கொள் அப்படிங்கிறார். In the bow of consciousness, ஞானம் as arrow and aim at the desires and kill it அப்படிங்கிறாரு 43வது ஸ்லோகத்தில். அப்போது அந்த இக்னரன்ஸ், அறியாமை அப்படிங்கிற அந்த மாயத்திரை விலகி அந்த ஆத்மானுபவத்தை, பரமானுபவத்தை, இந்த பரபிரம்மத்தை, டிவைன் கோலை நாம் அடையலாம் அப்படிங்கிறார் பகவான். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.